பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி கொண்டக்கடலை குழம்பு பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, இந்த பிரியாணி மொக்கு எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன். நல்லா வதக்கிக்கலாம். நைட்டு ஊற வச்சு குக்கரில் 6 விசில் விட்டு வச்சுருக்கேன். அதை ஒரு கை கொண்டக்கடலை எடுத்து வச்சுட்டு மற்றதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி இருக்குது, அதை சேர்த்துக்குவோம். அதுவும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணியும் சேர்த்துருக்கேன். தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். நான் 2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன். இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். மிக்சியில் அரை மூடி தேங்காய், எடுத்து வச்ச கொண்டக்கடலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சி விழுத சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கரம் மசாலா சேர்க்கணும்னு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது மேலே கொஞ்சம் மல்லித்தழை தூவிக்கலாம். இப்போ டேஸ்டியான கொண்டக்கடலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.